ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட்லேயே எப்படி நம்ம நெய் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் பாலிலிருந்து வர ஆடையை வந்து எடுத்து சேமிச்சு வைப்பாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புறைய ஊற்றிட்டு தயிரானதுக்கப்புறம் தயிருக்கு மேலே வர ஆடையை மட்டும் எடுத்து 8 to 10 நாளைக்கு ஃப்ரிட்ஜ் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து வெளியே எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்த உடனே வந்து அதை அரைக்க மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் ரொம்ப நேரம் வெளியே வச்சு நீங்கள் அரைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்ச ஆடையை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கலாம். அடிச்சதுக்கப்புறம் வெண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடிக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு வெண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு வெண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற ஆடையும் சேர்த்து இதே மாதிரி வெண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடிச்சு வச்சுக்கோங்க. அந்த ஊற்றி வச்சிருக்கிற பாத்திரத்தை வந்து இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மோருக்கு மேலே வெண்ணெய் வந்து திரண்டு வரும். அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து மேலே அப்படியே எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஊட்டி வச்சிருந்த வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தவங்க போன தடவை ஊட்டி வச்சிருந்தது. அந்த வெண்ணெயை வந்து எடுத்து வெளியே வச்சுக்கலாம். அதை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வடசட்டியில் போட்டு அதையும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக உருட்டின வெண்ணையும் ரெண்டையும் ஃப்ரெஷ் வாட்டரில் கழுவிட்டு வடசட்டியில் போட்டு உருக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பட்டர் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. உருட்டி வச்சிருக்கிற வெண்ணெயை வந்து ஒரு வடசட்டியில் போட்டு உருக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வெண்ணெய் ஃபுல்லாக வந்து உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இடையில வந்து கலந்துட்டே இருங்க. அப்பப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து உருகணும். நெய்யை உருக்கும்போது பார்த்தீங்கன்னா கமகமன்னு அவ்வளோ சூப்பராக மனம் வருதுங்க. வெண்ணெய் ஃபுல்லாக உருக்கிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நுரை வந்து பால் மாதிரி பொங்கி வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நுரை கொஞ்சமாக அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து முருங்கைக்கீரையும் நீங்கள் ஒரு கொத்து முருங்கைக்கீரையும் போடலாம். இல்லைனா வந்து கருவேப்பிலையும் போடலாம். நாங்கள் வந்து கருவேப்பிலை யூஸ் பண்ணிப்போம். போட்டுட்டு அதுக்குள்ளேயே கொஞ்சம் மோர் வந்து நீங்கள் தெளிச்சு விடலாம். இல்லைனா வந்து தண்ணி கூட இது பண்ணலாம். தண்ணி தெளிச்ச உடனே வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அந்த நுரையெல்லாம் போய் அந்த நெய் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் மாறும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து வடிகட்டி ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்களும் ஈஸியாக வந்து நெய்யை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.